நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக போலீசார் புகார் அளித்துள்ளனர். திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மணிவேல் மற்றும் 19 பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குமரேசன், மேல்பாதி கோவில் விவகாரம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து உங்க கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி கோயில் திருவிழாவின் போது சாமி தரிசனம் செய்ய முயன்ற பட்டியல் சமூக மக்கள் மீது வன்னியர் சமூக மக்கள் தாக்குதல் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக கோயிலுக்கு சீல் வைத்து பூட்டப்பட்டது. கோயிலின் சிறப்பு தொடர்பாக வழக்கில் பிப்ரவரி 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று இடையூறாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 6 மணிக்கு கோயில் திறக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த மற்றொரு தரப்பினர் வன்னியர் பட்டியல் சமூக மக்கள் கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பட்டியல் சமூக மக்களை சாதி ரீதியாக இழிவாக பேசினர். இது தொடர்பாக கடந்த 24ஆம் தேதி கந்தன் என்பவர் 11 காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மணிவேல் மற்றும் 19 பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குமரன்.